ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 16 சிறகடி காசி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து செல்வத்துக்கிட்ட வந்து முத்து வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ என்னமோ நடந்திருக்கு அப்படின்னோடனே, அப்போ செல்வம் என்ன சொல்ல, இல்லடா நான் இந்த மாதிரி ஆடம்பரமாலாம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்டா, எதுக்கு வீண் செலவு அப்படின்னோடனே, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன்ல. எங்க அப்பாக்கு, என் பொண்டாட்டிக்கு தெரியாத கூட விஷயத்த கூட நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன். ஆனா, நீ என்கிட்ட சொல்ல மாட்டல்ல. இதோடி பார்த்துக்கோ, நம்ம 2 பேருக்கூட ரிலேஷன் அவ்வளோதான். நீ இப்ப சொல்லாட்டி அப்படின்னு சொன்னோனே, இப்ப செல்வம் வந்து மீனா வந்தது எல்லாத்தையுமே சொல்லிர்றாரு. ஆனா, சிஸ்டர் வந்து ஒரு அக்கறையில தான்டா சொன்னாங்க. மத்தபடி எதுவும் தப்பா சொல்லல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, செல்வத்துக்கு அது வந்து கேட்க மாட்டேங்குது. சரி, முத்து அத கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறமா அந்த ரூ. 1,00,000 கொண்டு போயி காருக்கு முன்னாடி வச்சுட்டு, "இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா அத எடுத்துக்கோ. இல்லாட்டி விட்டுரு" அப்படின்னு சொன்னோனே, அப்புறமா செல்வம் அந்த காச எடுத்துர்றாரு. இப்போ முத்து நேரா வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட வந்து மீனாவ தர 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 தரன்னு மாடிக்கு இழுத்துட்டு போய் சண்டை போடுறாரு மீனா கிட்ட. "அத எப்படி நீ அப்படி சொல்லுவ?" அப்படின்னு. மீனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நான் வந்து வீண் செலவு பண்ண வேண்டாம் மட்டும் தான் சொன்னேன். நான் மத்தபடி எதுவுமே சொல்லல" அப்படின்னோனே, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "நான் நெறைய இடத்துல காசு கேட்டு பார்த்தேன். காசு கிடைக்கவே இல்ல. அதனால நான் வந்து பேங்க்ல இருந்து காசு எடுத்து குடுத்துட்டேன்னோனே." இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "அப்ப எனக்கு தெரியாம நீங்க எடுத்து குடுத்துட்டீங்களான்னோனே, என்ன உன் 50,000 அதுல இருக்குன்னு நீ சொல்ல வர அவ்வளோதானே? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த 50,000த்த நான் திருப்பி தந்துர்றேன்" அப்படின்னோனே, இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் என்ன வித்தியாசம்? உங்க அப்பாவுக்கு தெரியாம அவர் காசு எடுத்துட்டு ஓடுனாரு. இப்ப நீங்களும் அதே வேல தானே பார்த்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு தெரியாம எடுத்து குடுத்துருக்கீங்கன்னோனே." இப்போ முத்து மீனாவ அடிக்க போயிர்றாரு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, முத்து மட்டும் 60ஆம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாரு. அப்ப அண்ணாமலை கேட்குறாரு, நீ மட்டும் போற, மீனாவ கூட்டு போலையா?" அப்படின்னு சொல்லும்போதே, மீனா ரெடியாகி வந்துடுறாங்க. அப்புறம் கீழ போனோனே முத்து சொல்றாரு, "இப்பனாச்சும் உன் மேல தான் தப்புன்னு புரிஞ்சுக்கிறியான்னோனே." அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "நான் வந்து நம்ம குடும்ப மானத்த காப்பாத்துறதுக்கு தான் வரேன். வேற எதுக்கும் வரலன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேருமா போறாங்க. அங்க போனா செல்வம் வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமா சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு, ஆளாளுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. முத்துக்கு அத பார்த்தோனே ஒரு மாரி ஆயிருது. அப்புறமா எல்லாருமா சாப்பிட உட்கார்றாங்க. சாப்பிட உட்காரும்போது, "என்னடா இது தக்காளி சோறு மாரி இருக்குது. கோயில்ல போடுற புளியோதரை மாரி இருக்குது. உங்க பெரியப்பா பசங்கன்னா அப்படி செஞ்சாங்க. நீ என்ன இப்படி செஞ்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தேவையில்லாம சண்டை இழுக்குறாங்க. அப்ப செல்வம் போய் சொல்றாரு, இந்த மாரி நானே கடன் வாங்கி தான் பண்ணேன்னோனே, "அப்படி திராணி இல்லாதவன்லாம் எதுக்குடா நடத்துறன்னு?" சொல்லிட்டு செல்வத்த அடிக்க வராங்க. இப்போ முத்து இடையில போய் அவங்க சித்தப்பா ஒருத்தர் அடிச்சிடுறாரு. "டேய், எங்க சொந்தக்காரங்கள அடிச்சிட்டல்ல, உன்ன சும்மா விட மாட்டேன்" சொல்லிட்டு, அவைங்க சொந்தக்காரங்கலாம் சேர்ந்து முத்துவ வந்து வெளியில தள்ளிட்டு வந்து பிடிச்சு கீழ தள்ளி விட்டுறாங்க. முத்து அப்படியே பார்க்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜும் ரோகிணியும் பேசிக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு முட்டை ரூ. 7 இவன் ஒரு நாளைக்கு 20 முட்டை சாப்பிடுறான். அப்போ ஒரு மாசத்துக்கு 500 முட்டை சாப்பிட்டுருவானோ? இப்படி கணக்கு பார்த்தா நானே இதென்னா இவனுக்காண்டி இவ்வளோ செலவு பண்றேனே, இதென்னா நானே சாப்பிட்டேனா, இவன மாரி நான் வந்து இப்படி இதாயிர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இப்ப ரோஹிணி என்ன கேட்குறாங்கன்னா, "நீ எங்க செக்யூரிட்டி வேலைக்கு போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்